சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். நாளை கரூர் செல்லவிருக்கிறார் முதல்வர் அவர்கள். ஒரு வழியா அந்த சம்பவம் நடந்து இப்பதான் அவர் கரூர் போகிறாரு. திருமாவளவன் அவர்கள் வேற எங்களையும் விசிகாவையும் என்னையும் பயங்கரமாக குறிவைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு. ஜனநாயகன் படம் ஒரு வழியாக வெளியில் வர இருக்கிறது. இது குறித்த பின்னணி தகவல்களை நம்மோடு பகிர்வதற்கு நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், போன வருஷம் எல்லாரையும் ரொம்ப சோகத்தில் மூழ்கின சம்பவம் அந்த கரூர் சம்பவம். அப்போ அவரால் போக முடியல. பாதிக்கப்பட்டவங்களை நேரில் கூப்பிட்டு அவர் பேசினார். நாளைக்கு கரூர் செல்லவிருக்கிறார். அந்த உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தில் 32 பேருக்கு அரசு வேலை வழங்குறதா நம்மளுக்கு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு பயங்கர கண்டனங்களும் எதிர்ப்பும் அவங்க கூட்டணி கட்சிகள்லேருந்தே வந்திருக்கு. முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அரசு வேலை, அதுவும் அரசு நிகழ்ச்சி இல்லாத ஒரு நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் அப்போ அரசியல் தலைவராக இருந்தார், நடிகராக இருந்தார். அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது நியாயமாக இருக்குமா? ஒன்று கடந்த முறை அந்த சம்பவம் நடந்தபோது, இஃப் ஐம் நாட் ராங், செப்டம்பர் மாதம் நம்ம அவங்க அப்பயே ஏன் திரு விஜய் அவர்கள் அங்கே தங்கலை, நிற்கலை, ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. பிறகு ஏன் வரவழைச்சு ஆறுதல் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சன பார்வையாச்சு. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அவரை பார்க்குறதுக்கு பெரும் கூட்டம் வரும் அப்படின்னா இப்போ எப்படி அந்த கூட்டம் சமாளிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அவங்க அன்னைக்கு வேற கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, இன்னைக்கு வேற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்கவுங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் கதைக்காகுமா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா அவர் ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் கூட்டத்தை நடத்த முடியும், அப்படி இல்லாட்ட நடத்தவே முடியாதுங்கிறதா நிலைமையாங்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது அவர் நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறார் முதலமைச்சர். நம்மளை பார்க்க தானே இந்த உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு. அதனால அன்னைக்கே இஃப் ஐம் நாட் ராங் 20 லட்ச ரூபா ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் குடும்பத்துக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப சரி. ப்ளஸ் அவங்க குடும்பத்தில் அவங்கள வாழ்நாள் முழுக்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அடுத்தடுத்து நகர்த்து சொல்கிறாருங்கிற பார்க்குறோம். அமோனியா வாயுவில் தாக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு தலா 2 லட்ச ரூபா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கே தலா 10 லட்ச ரூபா அரசாங்கம் கொடுத்துச்சு. அப்போ இங்கே திரு விஜய் அவர்களே தன்னுடைய சொந்த நிதியிலிருந்தே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு. ப்ளஸ் அவர்களுடைய எதிர்காலத்துக்கான உத்தரவாதத்தை நான் படுத்துவேன்னு தாவேக்காவுடைய தலைவராகவே அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ பெரிய கேரண்டி அங்கே இருக்கும்போது நமக்கு அரசு வேலை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அரசு வேலை கொடுக்கறதுல நமக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. மக்களுடைய நலத்திட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நல்லது தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான், மாற்றுக்கிறதுல. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா அதுக்காக தான் அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை சொன்னேன். ஒரு மரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்க, இன்னொரு மரணத்துக்கு என்ன கொடுத்தீங்கிற கேள்வி வரும். அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ இதில் இந்த 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இதே போல அனுதினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். சாலை விபத்துகள் மூலமாக, பேரிடர்கள் மூலமாக, சிவகாசியில் பட்டாசு விபத்து மூலமாக, ரயில் அடிபட்டு, பஸ்ஸில் அடிபட்டு, ரோட்டில் அடிபட்டு, யாரையோ பார்க்க போய் நின்று மாரடைப்பில் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் கம்பேஷனட் கிரவுண்டில் ஜாப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தார். அதாவது அரசு ஊழியர் ஒருத்தர் பணியில் இருக்கும்போது இறந்துட்டார், பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் இறந்துட்டாருன்னு. அவர் அரசு ஊழியராக இருந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு. அதனால அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுங்கிறக்க கம்பேஷன் கிரவுண்டில் அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அது மேண்டேட் கிடையாது, ஆனால் ஒரு மரபா இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுல ஆயிரக்கணக்கானோர் பெண்டிங் இருக்கும்போது இப்ப இதுல 32 பேர் கொடுக்குறேங்கிறது என்ன கேள்விங்கிறது. அப்ப இந்த 32 பேர் கொடுங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. தெர் இஸ் நோ பெண்டிங் இன் கம்பேஷனட் கிரவுண்ட்னு சொல்லுங்க. அண்ட் இனிமே எல்லா விதமான துர்மரணங்களுக்கும், அதாவது இயற்கை மரணங்கள் தவிர, ஒருத்தர் மாரடைப்பில் இறந்துட்டார், வீட்டில் படுத்துக்கும் போது இறந்துட்டார், சுகர் இறந்துட்டாரு, பிபி இறந்து போட்டார், ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி இயற்கையான மரணங்கள் தவிர சாலை விபத்து, ரயில் விபத்து, பட்டாசு விபத்து, இந்த மாதிரி எந்த விபத்தில் ஒருத்தர் மரணம் அடைஞ்சாலும் அவருக்கு அரசு வேலை அனுவிங்க. நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த குடும்பத்துடைய பிரெட் வின்னர் உயிரிழக்கும் போது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு சப்போர்ட் தேவை. அது அரசாங்கம் செஞ்சா பரம சந்தோஷம், மாற்றுக்கிறது இல்லை, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் என்னை பார்க்க வந்தவர்கள், தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள், எனக்கு வாக்களித்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் அரசு வேலை கொடுப்பேன், மற்றவங்களாம் செத்தா எக்கடும் கெட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஏற்க முடியாத விஷயம். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் பேசணும். இவர்களுக்கு வேலை வேண்டாம் என்கிற கட்சி எல்லாம் நாம் இவர்களுக்கு வேலை கொடுப்பது போலவே எல்லோருக்கும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய கட்சி. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்க அறநிலையத்துறை
தேவையா அப்படிங்கிற கேள்விக்கு மற்ற எந்த மதத்துக்கும் இல்லையே, அதனால இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். நம்ம மற்ற மதங்களுக்கு வைங்கன்னு சொல்லி சொல்ல, சர்ச்சோடைய காசு எடுத்துக்கங்க, மசூதியுடைய காசு எடுத்துக்கன்னு சொல்லி சொல்றல, கோவில் காசையும் எடுக்காதீங்க. எப்படி மற்ற மதங்களுக்கு நீங்கள் வந்து முழுமையான சுதந்திரம் கொடுத்தா அதே தான் நம்ம நிலைப்பாடு இருக்கிறோம். நீங்க இந்த 32 பேருக்கு வந்து வேலை கொடுக்க கூடாதுங்கிறது அநியாயம், பாவம். அது நல்லபடியா கொடுக்கட்டும், அந்த குடும்பம் பிழைச்சு வரட்டும், மீண்டு வரட்டும், பெருந்துன்பத்தில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தீங்க, வெறும் ஒரு தலா 2 லட்ச ரூபா மட்டும் அம்மோனியத்துக்கு இல்லைங்க. அவர்கள் இறந்தவர்களா ஒடிசாக்காரங்கனாலயா? தமிழ்நாட்டு ஆலைக்காக, தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சிக்காக உழைச்சவங்க தானே இங்க தானே வந்து இருந்து போனாங்க. இதுக்காக தானே அவங்க யாருக்கு உழைச்சா? ஒடிசாக்கா உழைச்சாங்களா? ஒடிசாக்கா உழைக்காம தமிழ்நாட்டுக்காக உழைச்சவங்க. அந்த இடத்துல வந்து கொடுத்தா ஆளுக்கு 2 லட்ச ரூபா தானே கொடுத்தீங்க. அப்ப ஒவ்வொரு மரணங்களுக்கும் நீங்க சாலை விபத்துல மரணம் நடந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்து பிரஸ் ரிலீஸ் பார்த்துப்பீங்க. பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம், அந்த செய்தியும் போட மாட்டோம். ஏன்னா அப்படின்னா 3 லட்ச ரூபா வந்து பெர்மனண்டா கொடுப்பாங்க. நார்மலா வந்து 3 லட்ச ரூபாங்கிற ப்ரொசீஜர். அதுக்கு மேல எப்பயா கொடுக்கறதா வழக்கம். அந்த 3 லட்ச ரூபா கூட கொடுக்கல அவங்களுக்கு. நார்மலா ஒருத்தர் சாலை விபத்துல இருந்தானே 15 பேர் சாலை விபத்துல இருந்திருக்காங்க. அவரோட குடும்பத்துக்கு தலா 3 லட்ச ரூபாய் கொடுக்க முதலமைச்சர் சிறப்பு நிவாரணத்துல இருந்து உத்தரவிட்டுள்ளேன், பொது நிவாரணம் உத்தரவிட்டு வழக்கமா வரும். அந்த 3 லட்ச ரூபாய் கொடுக்கல. அப்ப என்ன கணக்குல கொடுக்குறீங்க? அப்ப ஒரு ஸ்டாண்டர்டா ஒண்ணு. அப்ப வந்து என்னுடைய கட்சிக்காரரா இருந்தா வேற அமௌண்ட், மாற்று கட்சிக்காரர் வேற அமௌண்ட்னா இது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நீங்கள் உங்களுடைய கட்சியை நல்லா வச்சுக்கிறீங்க, உங்க கட்சிக்கார நல்லா, ரொம்ப சந்தோஷம். தமிழக மக்களை நல்லா வச்சுக்கணுமா? உங்க கட்சியில 1.25 கோடி பேர் இருக்காங்களா? அப்ப 1.25 கோடி உங்களுக்கு வாக்களிச்சவங்க உங்க கட்சிக்காரங்களா? அப்ப எல்லா கட்சியில இருந்தும், எல்லா ஜாதியில இருந்தும், எல்லா மதத்துல இருந்தும், எல்லா ஊர்ல இருந்தும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப நான் வந்து கரூர்ல எனக்காக உயிரிழந்த குடும்பத்துக்கு நான் அரசு கொடுப்பேன், ரைட்டு. அப்ப சாலை விபத்துல இருந்தவங்களுக்கு, பட்டாசு தொழிற்சாலை விபத்துல இருந்தவங்களுக்கு, இப்ப கூட பட்டாசு விபத்துல நினைச்சு ஒரு 6 பேர் 7 பேர் இறந்து போனாங்களா? அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? அப்ப இந்த ஆட்சி வந்து விபத்து நடந்திருக்கு, என்ன கொடுத்திருக்காங்க? அப்ப வந்து நான் என்னுடைய கட்சிகளை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருடைய, அவர் தமிழர்கள் இல்லையா, அவர் தமிழ் தொழிலாளர்கள் இல்லையா? அப்ப நான் வந்து அவங்களை கவனிக்க மாட்டேங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்தும். அது ஒரு டீப் டிவிஷன் ஏற்படுத்தும். அதனாலதான் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அதனாலதான் கூட்டில் இருக்கக்கூடிய திரு சண்முகம் போடுறாரு. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வரக்கூடிய அரசு இனிமே, அப்ப எல்லாருக்குமே இனிமே அரசு வேலை, நோ பெண்டிங். இதுல நம்ம கருணை அடிப்படையிலான வேலையில வந்து யாருக்குமே பெண் கிடையாது, எல்லாருக்கும் அரசு வேலை அப்படின்னு செஞ்சுட்டு இதையும் செஞ்சாருன்னா நம்ம பெருசா வரவேற்கணும். ஆகா பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட்ல எல்லாருக்குமே வந்து கம்பேஷன் எடுக்கணும் கொடுத்துறாங்க, யாருக்குமே பெண்டிங் கிடையாது சொல்லி. ஆனா அதெல்லாம் அப்படியே தூங்க வச்சுட்டு என்னுடைய கட்சியால் மட்டும் சொன்னிப்பேங்கிறது வந்து ஒரு பாரபட்சமாக பார்க்கப்படும். ஓகே. இன்னொரு விமர்சனம் என்னன்னா, ஒரு நடிகரை அப்ப அவர் தாவேகா தலைவராகவும் நடிகராகவும் இருந்தாரு. அவரை பார்க்க வந்து அந்த நெரிசல்ல இறந்து போனவங்களுக்கு அரசு வேலையா அப்படிங்கிற விமர்சனமும் திரு பே சண்முகமே என்னமோ இன்னொரு பாயிண்ட் என்ன எழுப்பியிருக்காருன்னா, இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி அரசு வேலையெல்லாம் போய் கொடுக்கறது அந்த வழக்கை மடைமாற்றது. அவங்க ஆப்வியஸ்லி இப்படி இவங்களுக்கு எதிராக கண்டிப்பா அவங்க சாட்சி சொல்ல வரமாட்டாங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தானே சார் அவர் சொல்றது? வழக்கை மடைமாற்றுமா அப்படின்னா எனக்கு வந்து அப்படி தோணல. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இவர் 20 லட்ச ரூபா கொடுத்த பிறகோ, இவரோட குடும்பத்தை பூரா நான் பார்த்துக்கிறேன் சொன்ன பிறகோ, இன்னைக்கு முதலமைச்சரா வந்த பிறகு அந்த குடும்பத்துக்கு அரசு ஊழியர் பணி கொடுக்கறனாலேயோ அவர்கள் மாற போறது இல்லை. நம்முடைய செய்தியாளர்கள், இன்னும் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க செய்தியாளர்கள் எல்லாருமே போன போது எல்லோருமே தெள்ள தெளிவாக சொன்ன விஷயம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒருத்தருக்கு கூட திரு விஜய் மேல கோபம் இல்லை. அன்னைக்கே எமோஷன் பீக்ல இருக்கக்கூடிய பீரியட்ல இல்லை. இன்னைக்கு ஒரு 4-5 மாசம் கழிச்சு வந்து அந்த எமோஷன் அங்க இருக்கவே போறது இல்லை. அன்னைக்கே அவர்கள் வந்து அந்த யாருமே ஒரு வாரத்தோட விஜய் வந்தாரு, என்னன்னே கண்டுக்கல, எங்களை என்னன்னு கேட்கல, அங்க வர சொல்றாரு, அவர் யார் எங்களை வர சொல்றதுக்கு, அவரை பார்க்க போய் தான் நாங்க செத்து போயிட்டோம், அவர் வந்து என்னோட, இப்படி ஒரு வேதனை கூட ஒரு வீட்டுல கூட எழல. நீங்க வந்து அத்தனை குடும்பத்துல வந்து 2 வீடு மட்டும் அப்படி இருந்துச்சு. அந்த பிசினஸே கிடையாது. அதிகமானவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட 12 பேர் கிட்ட வந்து 41 12 பேர் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா யாருடைய வீட்டிலையுமே திரு விஜய்க்கு அதிருப்தியான எதிர்ப்பான குரல் அன்னைக்கே எழல. அதனால வந்து அவங்க அன்னைக்கே அப்படி ஒரு சிந்தனைக்கு அவங்க வரலங்கும் போது இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்றது அப்படி ஏற்க முடியாது. இது இந்த வழக்குடைய அடிப்படையை மாற்றணும்னு சொல்லி சொல்ல முடியாது. யார் இன்னைக்கு வழக்கை பத்தி யாராவது புலனாய்வு பண்ணி காவல்துறை தான் அதை சொல்ல முடியுமே தவிர, அதாவது இந்த சிபிஐ வழக்குல என்ன இருக்க முடியும்னா, திட்டமிட்டு தாமதமாக வந்தார்கள், 1 மணி நேரத்துல வந்திருக்க முடியும், இடையில பிரேக் எடுத்துட்டு 4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் 9 மணில இருந்து அங்க ஆள் இருக்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து காலைல 9 மணில ஆள் இருக்கிறாங்க, ஆனால் லேட்டா வந்தாங்க. அந்த காவல்துறை இங்கே நிக்க சொல்லுச்சு, நிக்க மாட்டேன்னு அங்க போனாங்க. இந்த மாதிரியான கவனக்குறைவாக, அலட்சியமாக இருந்து பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வருமே தவிர, அவர் வந்து 41 பேரை கொண்டு விட்டாரு, அவர் ஒவ்வொருத்தரா கழுத்தை நெரிச்சாருங்கிற சம்பவம் வரப்போல. இது மர்டர் கேஸ்லயோ, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்லயோ, கல்பபிள் ஹோமிசைட்லயோ வரப்போல. அலட்சியமா இருந்ததுனால இவங்களுடைய அணியோட ஆர்கனைசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து காவல்துறை சொன்ன அட்வைஸை கேட்கல. அதனால இந்த ஸ்டாம்பீட் நடந்துச்சுங்கிறது தான் அதிகபட்சமா அவங்க வர முடியும். அதனால அது வந்து விசாரணையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களே 2 முறை ஆஜரா இருக்காரு.
காவல்துறையில எஸ்பில இருந்து லா அண்ட் ஆர்டர் ஏடிஜில இருந்து அத்தனை ஆஜரா இருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே அந்த வாக்குமூலங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சு. நாங்க என்ன சொன்னோம், அவங்க என்ன கேட்டாங்க, என்ன கேட்கலன்னு வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வழக்குடைய முகாந்திரங்கள் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சே தவிர இனிமே வந்து ஒன்னு போட்டு ஆஹா அப்படி ஒரு பெரிய பிரேக் வந்தது. கான்ஸ்பிரசின்னு ஒன்னு இருந்துச்சு, தாவேகா சைடுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு 41 பேரை கொன்று பயங்கரமான சிம்பத்தி வரும். அப்படி ஒரு விஷயம் நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அலட்சியம் வந்து இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அலட்சியம் தான், அதுக்கான ஆதாரங்களே இருக்கும். ஸோ இவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து இவங்களுக்கு சாட்சியம் நாளைக்கு ஏதாவது புதுசாக கொடுத்து வழக்கை மடமாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம்ல அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஓகே. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், இன்னைக்கு வந்து கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து எங்களோட பருவமழையே பொய்த்து போயிடுச்சு, அதனால நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வழங்க மாட்டோம் அப்படின்னே கிளியராக சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து பயங்கரமாக கண்டனம்லாம் அறிவிச்சிருக்காரு. முதல்ல புதுசாக சேர்ந்த கூட்டணி கட்சிக்கிட்ட சொல்லி உங்களை தண்ணி வாங்க பாருங்கள், எம்எல்ஏக்களை வாங்காதீங்க, தண்ணி வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சைட்லேருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து இது அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவமதிக்கிற மாதிரி, இது வந்து அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு. 3 தரப்பு இருக்கு. ஒன்று திரு மாணிக் தாக்கூர், இன்னொன்று வந்து நிதர்சனம், இன்னொன்று திரு உதயநிதி அவர்கள். திரு உதயநிதி அவர்கள் உங்கள் கூட்டணி கட்சியில் பேசி கொஞ்சம் வாங்கப்பா, எம்எல்ஏ வாங்காமல் நீங்கள் வந்து தண்ணி வாங்கப்பான்னு சொல்லி சொன்னார்னே, நேற்று வரைக்கும் இவருடைய கூட்டணி கட்சியாக மிகச்சரியாக 59 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருடைய கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருந்துச்சு. 59 நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்துச்சு? கர்நாடகாவில். இன்னைக்கு முதலமைச்சராகவும் அன்றைக்கு துணை முதலமைச்சராகவும் இருந்த திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அன்றைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தி அதில் வந்து டீலிமிட்டேஷன் பற்றி நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிப்போம். அன்னைக்கு ஒரு வார்த்தையாவது அவங்க வந்து இவங்க பேசுனாங்களா, இவ்வளோ பேசுறீங்கப்பா, நீங்கள் வந்து மேகதாத்து அணை கட்ட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் அந்த ஏரியாக்காரர், நீங்கள் தான் துணை முதலமைச்சர், நீங்கள் தான் கட்சி தலைவர், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொன்னாங்களா? ஸோ திரு டி.கே. சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு 4 முறை வந்தபோது, தேர்தலை ஒட்டி வந்தபோது ஒரு முறைக்கு 4 முறை வந்தபோது ஒரு முறை கூட வாய் திறக்காத திமுக, மேகதாத்து பத்தி பேசாத திமுக, திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் தாவேகா தரப்புல இருந்து திறக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அவர்கள் செய்வது பச்சை அரசியல், அது குழப்பம் இல்ல. காங்கிரஸ் கட்சி செய்வது பச்சை காமெடி, பயங்கரமான காமெடி. நாங்க வந்து அந்த பக்கம் நான் ஒரு ட்ராக்கு, அதுவும் நான் தான், இதுவும் நான் தான், அது வேற வாய், இது வேற வாய், நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். எந்த பக்கம், இந்த பக்கம் வேற சொல்லுவோம், அந்த பக்கம் வேற சொல்லுவோம். இவங்க யாருங்க? காங்கிரஸ் கட்சி. அவங்க யாருங்க? காங்கிரஸ் கட்சி. டி.கே. சிவகுமார் எந்த கட்சி? எங்க கட்சி. நீங்க எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. இதை வந்து மக்கள் இதனாலதான் காங்கிரஸ் கட்சி மேல வெறுப்படைந்து காங்கிரஸ் கட்சியை ரொம்ப பின்னுக்கு தள்ளி திரும்ப மீண்டு வருமாங்கிற கேள்வி எழுப்பி வச்சிருக்காங்கிறது ஒரு பக்கம். இவர்களுடைய செயல்பாடுனால தேசிய கட்சிகள் மேலே ஒரு இந்த மாதிரி தான் நம்ம மாநில நலன் நம்ம தான் பாதுகாத்துக்கணும், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்கிற போய் நிற்கும். மாறாக பாஜக வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவில் வந்தபோது மேகதாது அணை பற்றி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வாய் திறக்கல. ஆனா காங்கிரஸ் கட்சி அன்னைக்கே வந்து மேகதாது அணை கட்டுவோம்னு சொல்லிடுச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி எப்பெல்லாம் வருது வரலாற்றுல நீங்க ஆய்வு பண்ணி பார்த்து நீங்க நியூஸ் பேப்பரை பார்த்தா போதும். இந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடகால ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காவிரி பிரச்சனையே கிடையாது. அங்க பாஜக ஆண்டு கொண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டுல திமுக ஆண்டு கொண்டு இருக்கிறது, அலையன்ஸ் கிடையாது. ஆனா கர்நாடகாவில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற காவிரி பிரச்சனையே கிடையாது, ஒருத்தர் கூட வாய் திறக்கல. மாறாக கர்நாடகாவில் பாஜக போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மறு நிமிஷத்துல இருந்து காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியது யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. திரு நயினார் நாயந்தன் அவர்கள் திருநெல்வேலியில் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி எல்லா பிரச்சனையுமே அந்த பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கு, ஒரு நாள் கூட பாக்கி வச்சது கிடையாது. அப்ப இவர்கள் வந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க கண்டிப்போம். நீங்க கண்டிச்சு ஓவர் த போன் பேசக்கூடிய ஆள்கிட்ட நீங்க உங்க பையனை கண்டிச்சு வைங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க, உங்க வீட்டுல பையனை அப்படியாங்க நாங்க வந்து பேசிட்டு சொல்றாங்க, நானும் உங்களோட சேர்ந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்து வீட்டுக்காரர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, இப்ப அவங்க பையன் ரொம்ப அட்டாசம் பண்றான், அப்படியாங்க நீங்கள் கண்டிக்கிறீங்களா? நானும் கண்டிக்கிறேங்க. அப்ப நீங்க எங்களை கேலி பண்றீங்க. உங்க வீட்டு புள்ள உங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு முடியும், பொது வழியில வந்து பிரச்சனை பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நானும் உங்களை போல கண்டிக்கிறேன், ஏற்கவே முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்? ஒரு போன்ல போன ஓவர் போன்ல போட்டா முடிஞ்சு வச்சுக்காது. அதை செய்யாம நாங்க கண்டனம் தீர்மானம் போடுறோம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு அரசியல் அறிவே கிடையாதுன்னு கான்பிடன்ட் நம்பக்கூடிய ஒரு விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. பட் இந்த மாதிரி நான் தண்ணி தரமாட்டேன்னு அவங்க சொல்றப்ப மத்திய காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தலையிட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம்ல. உள்ளூர் காங்கிரஸே செய்யலன்றேன், அப்புறம் வந்து தேசிய காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு கர்நாடகா ஆட்சி இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பஞ்சாயத்தே கிடையாது, நமக்கு வந்து தாவேக தலைமையில் வண்டி ஓட்டிட்டு இருக்க போறோம், நமக்கு என்ன கேட்டுச்சு? அப்ப வந்து இந்த ஆட்சி போயிடும், கர்நாடகா காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கிறது, அவர்களை நாங்கள் விடமாட்டோம் மக்கள் நினைச்சாங்கன்னா பொடுக்குன்னு ஓடி வந்துருவாங்க. அப்படி ஒரு ஓட்டு போகாதுங்கிற ஒரு தைரியம் இருக்கனால அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க.